வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி காயின் பொட்டேட்டோஸ். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்மலாக பண்ணுற நம்ம பொட்டேட்டோ கறி தாங்க, அதை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைகளுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நான் 2 வழியில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒன்று கொஞ்சம் லாங்கர் மெத்தட், இன்னொன்று குவிக் அண்ட் ஷார்ட்டர் மெத்தட். உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் இந்த காய் ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்து கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மொத்தமாக இந்த ரெசிபிக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா அலம்பிட்டு தோலை சீவி எடுத்துக்கோங்க. தோலை சீவினதுக்கப்புறமா நீங்கள் ரவுண்ட் ஸ்லைசஸாக கொஞ்சம் தின்னாவே இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கருக்காமல் இருக்கும். உங்களுக்கு இந்த காய் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம தண்ணியை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மேரினேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மேரினேஷன் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கூடவே இந்த மேரினேஷனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குல வாய்வுத்தன்மை இருக்குங்கிறதுனால நான் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி தனியா பொடி கலந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமாக இருக்கிற மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரம் இல்லாத காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வாசனைக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அந்த மசாலா ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி, அதாவது காஞ்ச மாங்காய் பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிட்டு இதிலேயே சேர்த்துருங்க. மேரினேஷன் உருளைக்கிழங்குல நல்லா இறங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மேரினேஷன் மிக்சரை நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். மசாலாலாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா நீர்த்துடும். இப்போதைக்கு இந்த மிக்சரை நீங்கள் டைட்டாக வச்சுக்கோங்க. நம்ம சேர்க்குற உருளைக்கிழங்கும் உப்பு ரியாக்ட் ஆகி தண்ணி வெளியில் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இந்த மிக்சர் ரெடி ஆனதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து உருளைக்கிழங்கை வெளியே எடுத்துகிட்டு தண்ணியை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாவை நல்லா 2 பக்கமும் தடவிக்கலாம். இந்த மாதிரி இந்த மிக்சரை எல்லா உருளைக்கிழங்குலையும் தடவிட்டு ஸ்லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு 15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருங்க. 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லாவே ஊறிடும். 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே தண்ணி விட்டுடும். 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் இந்த பொட்டேட்டோஸ்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டைப் ஆஃப் ரோஸ்டிங் மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் மெத்தடில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஒரு உருளைக்கிழங்காக எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அடிகனமாக இருக்கிற கொஞ்சம் ஃப்ளாட்டான தவா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப மசாலா இல்லாமல் நல்லா பொறன்னு வரும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு சிப்ஸ் ஃபீல் கிடைக்கும். அழகாக உருளைக்கிழங்குல அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த மேரினேஷன் தண்ணி இருக்கு இல்லையா, அதையுமே மேலே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா உரைச்சி வரும். அடிப்பகுதி நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பேஸ் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த உருளைக்கிழங்கை திருப்பிட்டு மறுபடியும் அந்த மேரினேஷன் லிக்விடை அப்படியே மேலே தடவி விட்டுக்கலாம். அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேமை ஸ்லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நல்லாவே கிறிஸ்பி ஆகிடும். ஒரு நைஃப் அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஸ்மூத்தாக உள்ளே போகணும். இப்போ இது நீங்கள் வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே அமுக்கி பார்த்தா சாஃப்டாக இருக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கா நீங்கள் பேன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சாட் மசாலா தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணோன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் நிறைய பல்காக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த செகண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பாக்கி உருளைக்கிழங்கை மொத்தமாகவே நான் எண்ணெயில் சேர்த்துடுறேன். சேர்க்கும் போது கீழே இருக்கிற அந்த மேரினேஷன் லிக்விடுமே மேலே அப்படியே போர் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எல்லா மேரினேஷன் லிக்விடுமே மேலே சேர்க்கறதுனால இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு உப்பு காரம் புளிப்பெல்லாம் செம்மையாக உரைச்சி வரும். ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பொடிகள்லாம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு குக்காகி ரோஸ்ட் ஆகி சூப்பராக வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பேனோட சைட்ஸில் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். 2 பக்கமும் ஈவனாக குக்காரத்துக்கு அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்கு மேலே கொஞ்சமாக ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா குக்காகி திக்கானதுக்கப்புறமா இந்த மேரினேஷன்லாம் அப்படியே உருளைக்கிழங்கு மேலே கோட் ஆகி ரோஸ்ட் ஆகி சூப்பராக வரும். உருளைக்கிழங்கு குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். குக் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு மேலே தூவி விட்டுக்கலாம். கடலை மாவு பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸ் கொடுக்கும், எக்ஸஸ் ஆயிலுமே உரியும். கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அப்படியே குக் பண்ணிக்க போகிறோம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சூடாக வெரைட்டி ரைஸ் கூட சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும்.
உருளைக்கிழங்கு பிடிச்சவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக லவ் பண்ணுவீங்க. கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சாட் மசாலா ஒரு டேங்கினஸ்க்காக மேலே தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். சாட் மசாலா தூவிட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு தடவை டாஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கறி எனக்கு வெரைட்டி ரைஸ் அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.